இறைவனின் பேரால் ஆரம்பிக்கிறேன். நான் ஹசீனா முபாரக். நம்ம பெல்டெக்ஸ் காயினை பயன்படுத்தி நம்ம வருமானத்தை எப்படி அதிகரிக்கலாம் அப்படின்னு பார்க்கலாம் வாங்க. இந்த ஜென்ரேஷன் ரொம்ப டிஃப்ரெண்ட்டா இருக்கும். யோசிச்சு பார்த்துருக்கீங்களா? ரிட்டைர்மென்ட் பீப்புள் யாருமே வீட்ல சும்மா இருக்க விரும்புறதில்ல. அப்புறம் ஹவுஸ் ஒய்ஃப் வீட்டு வேலை மட்டும் பார்க்கறது இல்லைங்க. குட்டி குட்டியா ஏதாவது செஞ்சு அவங்களுக்கான வருமானத்தை அவங்களே உருவாக்கிட்டு தான் இருக்காங்க. அதே போல வெல் செட்டில்டு ஃபேமிலியில ஸ்டூடெண்ட் படிக்க போனா கூட அவங்களுக்காக அடிஷ்னலா இன்கம் வேணும் அப்படின்னு யோசிக்கிறோம். ஸோ, நம்மளோட சுயமரியாதை நம்ம சம்பாதியத்துல தான் இருக்கு அப்படிங்கிறது எல்லாருமே ஆணித்தரமா நம்புற ஒரு ஜென்ரேஷனா நாம இருக்கோங்க. வாய்ப்புகள தேடி ஓடிக்கிட்டு இருக்கோம். இல்லன்னா வாய்ப்புகள நாமே உருவாக்குறோம். அப்படி குறைஞ்ச நேரத்துல சில ஆயிரங்கள வைத்தே பெல்டெக்ஸ்ல நமக்கான வாய்ப்புகள உருவாக்க முடியும். எப்படி பெல்டெக்ஸ்ல நம்ம பணத்த அதிகரிக்கலான்னு பார்க்கலாம் வாங்க. கிரிப்டோங்கிற துறை உலகத்துல அறிமுகமானதுக்கு அப்புறம் தான் நீங்க யோசிச்சு பாருங்க, பாமர மக்களுக்கு கூட ஸ்டேக்கிங்னா என்னன்னு தெரிஞ்சிருக்கு. ஸ்டேக்கிங்னா என்னன்னா 3 to 5 இயர்ஸ் அப்படின்னு குறிப்பிட்ட காலம் இருக்குங்க. நீங்க ஒரு அமௌண்ட்டை இன்வெஸ்ட் பண்ணி வைக்கணும். அந்த அமௌண்ட் பாசிவ் இன்கம் மாதிரி. நீங்க எதுவுமே செய்ய வேண்டாங்க. ஆனா, நீங்க வெயிட் பண்ணிட்டு இருந்தீங்க இல்லையா? அந்த குறிப்பிட்ட காலம் வர. அதுக்கு வேண்டி அந்த காலம் முடிஞ்சதும் உங்களுக்கு பல மடங்கா ரிட்டர்ன்ஸ் திரும்ப வரும். அதுதான் ஸ்டேக்கிங். அப்படி நம்ம பெல்டெக்ஸ்ல நெறைய ஸ்டேக்கிங் ப்ரோக்ராம் இருக்கு. உங்களுக்கு எது சிறந்தது அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு நீங்க ஸ்டேக்கிங் பண்ணலாம். ஸோ ஸ்டேக்கிங் பண்றது த்ரூவா உங்க வருமானத்த இங்க அதிகரிக்க முடியும். அது ஃபர்ஸ்ட் பாயிண்ட்டா எடுத்துக்கோங்க. அடுத்ததா ஒரு சினிமாவோ, ஒரு ஃபுட்டோ நல்லா இருக்கு அப்படின்னு நீங்க ரெஃபரல் பண்றதுனால, உங்களுக்கு பெருசா எதுவும் கிடைக்க போறது கிடையாது. ஆனா, இங்க நீங்க ஃபர்ஸ்ட் பெல்டெக்ஸ்ல இன்வெஸ்ட் பண்ணிட்டு, உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு பெல்டெக்ஸ் நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லி, ஜஸ்ட் ஒரு ரெஃபரல் குடுக்கறனால, அடிஷ்னலா உங்களுக்கு செகண்ட் இன்கம் வருது. இது ஆக்டிவ் இன்கமா நீங்க எடுத்துக்கலாம். ஏன்னா, அ நீங்க ஆக்டிவா இருந்து சொல்லும்போது மட்டும் தான் இதோட இன்கம் உங்களுக்கு வரும். உடனே யோசிப்பீங்க, நான் ரெஃபரல் பண்ணா தான் எனக்கு ஸ்டேக்கிங் கிடைக்குமான்னு. கண்டிப்பா கிடையாதுங்க. நீங்க ரெஃபரல் பண்ணலாட்டியும், ரெஃபரல் பண்ணுனாலும் உங்களோட ஸ்டேக்கிங்கோட இன்கம் உங்களுக்கு வந்து சேரும். ஸோ, ஸ்டேக்கிங்க்கும் நீங்க ரெஃபரல் பண்றதுக்கும் சம்மந்தமே கிடையாதுங்க. அடுத்ததா பெல்டெக்ஸ்ல நெறைய ப்ராஜெக்ட் இருக்குங்க. இந்த ப்ராஜெக்ட் எல்லாமே இப்போ ஃப்ரீயா இருக்கு. ஏன்னா, நெறைய பீப்பிள் வந்து இப்பதான் இது அறிமுகமாயிட்டிருக்கு. நெறைய பேர் பயன்படுத்தவும் தொடங்கிட்டாங்க. அ இனி இந்த ப்ராஜெக்ட் எல்லாமே எல்லாருக்கும் போய் சேர்ந்து, எல்லாரும் அத பயன்படுத்தும்போ, அதுக்கு கட்டணமா வசூலிப்பாங்க. கட்டணமா என்னங்க வசூலிக்க போறாங்க? பெல்டெக்ஸ் காயின் தான். ஸோ, பெல்டெக்ஸ் காயின் சுழற்சியிலே இருந்துட்டு இருக்கும். அதனால அதோட மதிப்பும் அதிகரிச்சுட்டே இருக்கும். ஸோ, ப்ராஜெக்ட் ஹிட் ஆகுறதுனாலயும் நமக்கு நம்மளோட வருமானம் அதிகரிக்க தொடங்கும். அடுத்ததா சின்ன வயசுல எல்லாரும் சொல்லுவாங்க, காலேஜ் படிக்கும்போதே நீ டைப்ரைட்டிங் கத்துக்கோம்பாங்க. அதுக்கப்புறம் என்ன சொன்னாங்க, கம்ப்யூட்டர் கத்துக்கோ அப்படிம்பாங்க. அப்புறம் அனிமேஷன் கத்துக்கோ அப்படிங்கிறாங்க இல்லையா? அப்புறம் நீ நெறைய விஷயங்கள் டெக்னாலஜி சார்ந்து, மெஷினரி சார்ந்து தெரிஞ்சு வச்சுக்கோ அப்படின்னாங்க. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நமக்கு வெறும் படிப்பு மட்டும் படிச்சா போதாது. அடிஷ்னலாவும் உனக்கு இன்கம்க்கு ஏதாவது பண்ணி வச்சுக்கோ அப்படின்னு ஒரு அவேர்னஸ் சொல்லிக்கிட்டே தான் இருந்தாங்க. நெறைய ஆன்டி அண்ட் அங்கிள்ஸ் கிட்ட நம்ம அத கேட்டுக்கிட்டே தான் இருந்து வளர்ந்துருக்கோம் இல்லையா? சிந்திச்சு பாருங்களேன். இப்போ நெறைய பீப்பிள்க்கு அதாவது ஸ்டூடெண்ட் ஆகட்டும், இல்ல அடிஷ்னலா இன்கமா அதிகரிக்கணும்னு நெனைக்கிறவங்களுக்கு நெறைய ஆப்பர்ச்சுனிட்டி எதுல இருக்கு அப்படின்னு பார்த்துட்டீங்கன்னா, பிளாக் செயின் டெக்னாலஜிய கத்துக்கிறதுனால வருதுங்க. மைனிங் ப்ராசஸ கத்து வச்சுக்கிறதுனால வருதுங்க. இப்போ இதுக்கு நெறைய வேக்கன்ட் இருக்கு. ஸோ, உங்க ஸ்டூடெண்ட் ஆகட்டும், இல்ல ஜாப்க்கு போறவங்க அடிஷ்னலா இந்த பிளாக் செயினையும் கத்து வச்சுக்கோங்க. மைனிங்கையும் கத்து வச்சுக்கோங்க. இது த்ரூவாவும் உங்களுக்கு இன்கம் ஜாஸ்தியாகும். நம்ம பிளாக் செயின் ஆகட்டும், இல்ல பெல்டெக்ஸ் துறையாகட்டும் எல்லாமே
குறைந்த நேரத்த மட்டும் நம்ம செலவு பண்றது த்ரூவா நமக்கு வருமானத்த ஈட்டி தருது. டெக்னாலஜி எப்பவுமே மேஜிக் பண்ணிட்டே தான் இருக்குங்க. ஸோ, நீங்க உங்க வாய்ப்ப எப்படி பயன்படுத்திக்கிறீங்க அப்படிங்கிற விஷயம் தான் இங்க இருக்கு. உங்க வாய்ப்ப இன்வெஸ்ட் பண்ணுங்க பெல்டெக்ஸ்ல. இன்வெஸ்ட் பண்றது த்ரூவா நீங்க அத அதிகரித்துக்க முடியும். தொடர்ந்து இணைந்தே இருங்கள். நம்ம பெல்டெக்ஸ பத்தி இனியும் பார்க்கலாம். தேங்க் யூ.